இன்ட்ராப் வந்து இந்த போராட்டத்தில் வந்து 2வது கட்டத்துக்கு வந்து ஒன்று நம்மளுடைய போராட்டம் வந்து மூணு வகையான போராட்டம். ஒன்று வந்துட்டு சம்பளிங்கமாக சொன்னார், இன்டர்நேஷனலில் போய் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னார். ஐநா சபையில் போயிட்டு 3 வருஷமா தொடர்ந்து பேசியிருக்கேன். பிரிட்டன் பார்லிமெண்ட்ல 2 வாட்டி நான் பேசியிருக்கேன். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல, ஹாலண்ட் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கேன், பெல்ஜியம் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கேன், அமெரிக்கா செனட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, 2 இடம். அப்போ ஹவுஸ் இருக்கு, இந்தியாவிலையும் பேசியிருக்கேன், எல்லாம் பேசியிருக்கேன். அப்ப இப்ப நான் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெனீவா, ஐநா சபை இருக்கிற இடம்லாம் அங்கிருந்து வந்து ஒரு நெட்வொர்க் உருவாக்கிறேன். அங்கிருந்து நம்மளுக்கு ஆள் இருக்காங்க. அங்குள்ள மனித உரிமை இந்த 4.5 வருஷத்துல வந்து அந்த நல்ல ஒரு லிங்கை போட்டு இப்ப நான் வந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட ஒரு உதாரணம் சொல்றேன். கம்போ மேலா நடந்ததுல அது வந்து ஒரு இனம் 2 இனமும் சண்டை போட்டுக்கல. அது வந்து ரேஷியல் அட்டாக். ஒரு இனத்தை வந்து இன்னொரு இனம் வந்து அட்டாக், நம்ம இனத்தை அட்டாக் நம்மளோட ஸ்டாண்ட் தான். அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஜெல் சென்டென்ஸை ஃபேஸ் பண்றாரு. அந்த பாயிண்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம். இன்னைக்கு திருப்பி நாளைக்கே என்ன பூஜை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே தான் இருக்காங்க. நாளைக்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணணும், நான் தயாராக இருக்கு. இட் இஸ் ரேஷியல் அட்டாக். அப்படியாப்பட்ட ஒரு ரேஷியல் அட்டாக் அன்னைக்கு நடந்துச்சு. நம்மளுக்கு உலகத்தில் பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம போட்ட நெட்வொர்க்கில் வந்துட்டு ஏதாவது இது நம்ம இடத்துக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஃபோன் கால் எல்லாம் அவங்க வேலை செய்ய உலகம் முழுக்க நம்மளுக்கு வேண்டி வேலை செய்ய எல்லாம் அது ஒரு வகை. 2வது வகை வந்து இந்த கேஸ் லண்டன்ல வரும் பொழுது உண்மை கதை வரும். உண்மையா மலேசிய இந்தியர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிற கதை உலக கோர்ட்ல வரும். கோர்ட்ல வந்து உலகத்துக்கே தெரியும். பிரிட்டன் ஒரு சூப்பர் பவர். இப்படி நீங்க இந்த நாட்டுக்கு இப்படி செஞ்சு 20 லட்சம் இந்தியர்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா, கஷ்டப்பட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி உலகம் கேட்கும். அந்த பட்சத்தில் பிரிட்டன் என்ன செய்யும்? நம்மளுடைய வழக்கறிஞர் இம்ரான் கான் சொன்னாரு, அநேகமா சொல்றாரு, ஏன்னா அவருக்கு இதெல்லாம் அனுபவம் சொன்னாரு, அநேகமா இது வெளியே வந்ததையோட பிரிட்டன் பார்லிமெண்ட்ல ஒரு குழு முறை அமைச்சு மலேசியா அரசாங்கத்தில் வந்து பேசி இதை எப்படியாவது இந்திய சமுதாயத்துடைய பிரச்சனையை சொல்றது அவங்க முயற்சி எடுப்பாங்கிறது அவருடைய நம்பிக்கை. என்னுடைய பர்சனல் நம்பிக்கை வந்து என்னன்னு சொன்னா, அந்த நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கேஸ் நான் வந்து 2007 ஃபைல் பண்ணும்போது நஷ்டஈடு ஒவ்வொரு மலேசிய இந்தியர்களுக்கும் 1 மில்லியன் நான் கேட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டைம்ல ஜோஹருக்கு வரல. ஆனா ஜோஹர்ல வந்து பெரிய கூட்டம் நடக்கல. சிலாங்கூர்ல, கிட்டால எல்லா போற இடத்துல எல்லாம் நான் சொன்னது ஒன்றுதான். சரியாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு மலேசிய இந்தியர்களுக்கும் நஷ்டஈடு 1 மில்லியன் பவுண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கூட நம்ம யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேன். யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. 5 லட்சமா, 1 லட்சமா, 1/2 லட்சமா, 1 வெள்ளியா அந்த கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு கேரண்டி தான் நாங்கள் கொடுக்க முடியும். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த கேஸ் காரணி போராடுறது தான் கேரண்டி. இதனால பிரிட்டன் வந்து உண்மையிலே நான் ஒரு வழக்கறிஞர், 1 மில்லியன் பவுண்ட் போட்டால் அது 2 ட்ரில்லியன் வருது. 2 ட்ரில்லியன் வந்து ரொம்ப காசு வருது. 12 கோசம் வருது. எனக்கு 12 கோசம். ஏன்னா உண்மையில போடுறது கணக்கு படல, எனக்கு இன்னும் தெரியாது. 12 15 எனக்கு தெரியாது கோசம் வரும். அது பெரிய தொகை. அந்த தொகை வந்துட்டு பிரிட்டனை வந்து பேக்கராப்பா ஆகக்கூடிய ஒரு தொகை. சரியா, நீங்க செஞ்சதுக்கு ஒண்ணு நான் பேக்கராப்பா ஆக்கிறேன்னு சொல்லி ஒரு கலத்தை கலத்திக்கணும் அவங்க. அப்பதான் அவங்களும் கொஞ்சம் அது ரொம்பவே உஷாரா இருப்பாங்க, ரொம்ப சீரியஸா இருப்பாங்க இந்த கேஸ் மேல. 3வது இப்ப இங்க மலேசியால நம்ம செய்ய வேண்டியது 55 வருஷமா நம்ம குவாய்ட்டா இருக்கோம். சபுலிக்கு சொன்ன மாதிரி எந்த ஒரு என்ஜிஓக்கும் நம்மளுக்கு நடந்த சோதனை மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. 30,000 என்ஜிஓ இருக்குங்க அந்த நாட்டில். ஆனா ஒரே ஒரு இன்ட்ராக்ட் பதிவு கொடுக்க அவ்வளவு பயம் பார்த்தீங்களா? ஆனா 50 வருஷமா நம்மளதான் அவங்க பயம் கிடைக்கிறாங்க. ஐசியில பிடிச்சுவேன், பேசக்கூடாது, பேசினா பிடிச்சிருவாங்க, உள்ள வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயம் காட்டி அந்த வேலை சொல்லிட்டு நம்ம பயத்தை அப்படியே
வந்து இது பண்ண மாதிரி அந்த வேலை ஒரே நாள் 29 நவம்பர் அப்படி உடைச்சிட்டாங்க. உண்மையா நீங்க உடைச்சோமா இல்லையா? ஒரே நாள் அந்த பைக் உடைச்சிட்டாங்க. அது நம்மளுடைய முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி வந்து என்னன்னு சொன்னா, இந்தியர்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைச்ச மாதிரி 50 வருஷமா மறைச்சிட்டு அதை வெளிப்படையாக நம்ம காட்டினோம். வெளி உலகத்துக்கு எல்லாமே தெரியும் மலேசிய இந்தியர்களுக்கு பிரச்சனை, பெரும் பிரச்சனையா அவங்க மனித உரிமை மீறல் வந்து டெய்லி அவங்க வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இது நம்மளுடைய முதல் கட்ட போராட்டத்தில் இதுதான் நம்மளுடைய கிடைச்ச மிகப்பெரிய 2 வெற்றி. இப்ப 2வது கட்டத்துக்கு வந்து இந்த 2வது கட்டத்தில் வந்துட்டு என்னன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சாமர்த்தியமா ஒரு நாள் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதே பிரச்சனை எப்ப தெரிஞ்சிச்சு. சாமர்த்தியமா நம்ம பிரச்சனைலாம் ஒரு நிரந்தர தீர்வு நம்மளுடைய மனித உரிமை மீறல் என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து இந்த மீறல் வந்து அன்றாட வாழ்க்கையில ஒன்று நினைச்சுட்டு இப்படி இருந்து பழகிட்டு ஒரு மீறல் வந்து தெரியாம போயிடுச்சு. இது மனித உரிமை மீறல் தெரியாமலே போயிடுச்சு. அன்னைக்கு 8 லட்சம் பேர் எஸ்டேட்ல இருந்து 8 லட்சம் பேர் வெளியாக்குறாங்கன்னு சொன்னா, விரட்டி அடிச்சாங்கன்னு சொன்னா அது மிக பெரிய மனித மீறல், மனித உரிமை மீறல். 2000-3000 பேருக்கு ஒரு ஃபேக்டரியில வேலை போனா அது பெரிய விஷயம். லேபர் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க நன்செய்யணும், கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் சொல்லி கவர்மெண்டே வந்து வரும். உங்களுக்கு பேப்பர்லாம் பெருசா வந்துடும். ஆனா 8 லட்சம் பேர் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் அப்படியே வெளியாக்கிருக்காங்க. 80 வரைக்கும் ரப்பர் விலை நல்லா இருந்துச்சு, ஓகே நம்மளை பாதிச்சுட்டாங்க. 80க்கு பிறகு 1980 பிறகு விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படியே ஆரஞ்சு கலர் அப்படியே புளிக்கு எடுத்த மாதிரி சட்டையை தூக்கி போடுறாங்க. விரட்டப்படுறாங்க. எஸ்டேட் விரட்டி அவங்க ஸ்கூல் எல்லாம் உடைச்சி, கோயில் எல்லாம் உடைச்சி, இன்னைக்கு ஒன்றும் இல்லாம ரூமா பஞ்சாலையும் மிஞ்சி போனா ஒரு பிளாட்டை கட்டி அப்படியே அடைச்சி வச்சிருந்தாங்க. என்னாச்சு அன்னைக்கு சொன்ன நேரம்? அன்னைக்கு சொன்னதும் வரல, இவங்க சொன்னதும் வரல. இன்னைக்கு மக்கள் வெளியாகிட்டாங்க. ஒரு செட்டில் பண்ணிடணும், அவங்க வந்ததுமா செட்டில் பண்ணிடணும். வெல்டா ஸ்கீம் நாட்டில் வந்துட்டுங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான பில்லியன் ரிங்கெட்டை வந்து செலவு பண்ணி நாட்டு மேம்பாட்டு திட்டத்துக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த விவசாயத்துக்கும் வந்து அவங்க செலவு பண்றாங்க. நீங்க அடுத்த மாசம் பட்ஜெட் சொல்ல போறாரு. கபந்திரியை பிரதானியாக நிறுத்திட்டா பில்லியன் கணக்கில் செலவு பண்றாங்க பிரதானியாருக்கு. நம்மளாம் காலகாலமா உழைச்ச சமுதாயம், இந்த நாட்டுக்கு வளர்ச்சி கொடுத்த சமுதாயம், நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு அஸ்திவாரம் கொடுத்த சமுதாயம் சமுதாயம். 8 லட்சம் பேர் எஸ்டேட் வெளியாக்குறீங்க, பரவாயில்ல. வேற ஒரு ரப்பர் விலை குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. வேற ஒரு நிலத்தை கொடுத்து 1000-2000 ஏக்கரை பற்றி சேர்த்து ஆளுக்கு ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் கொடுத்து அவங்க மாடு வளர்க்குற திட்டம் ஒன்று போட்டு, ஆடு கோழி வளர்க்குற திட்டம் ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு மாடு வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, உள்நாட்டிலே கிடைக்கும். இவங்க வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்களுடைய எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இவங்களுடைய எக்கனாமி ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னு சொன்னா அந்த நன்மை வந்து நாட்டுக்கு தானே வந்து சேரும். சரிதானுங்க? இவங்க எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருந்தாலே நாட்டுக்கு நன்மை வரும். அப்ப இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டு விரட்டி அடிச்சு போட்டா அதுக்கு என்ன ஆகும்? இதுதான் ஏனாவும் ஏனவாங்க, வேற பதிலே கிடையாது. அதுக்கு ஏனவாங்க. அதே லெவல்ல கேரளா ஏர்போர்ட் கட்டும்போது வெல்டா எல்பிஜியை எடுத்தாங்க. வெல்டா எல்பிஜி எடுக்கும்போது 35 வருஷம் அவங்க வந்து இந்த வெல்டாவில் வந்து உழைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து 1 மில்லியன்லேருந்து 3.5 மில்லியன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க வெல்டாவில். ஏன்னா அவங்க இடம் 95 விழுக்காடு வந்து அவங்க இடம்னு சொல்லி, அப்போ அவங்க 35 வருஷம் வேலை செஞ்ச அவங்க இடத்துக்கு ஒரு நியாயம். நம்ம 4 தலைமுறை 5 தலைமுறை ரவுட் தொடர்ந்து இந்த நாட்டுக்கு விசுவாசம் உழைச்சி நம்மளுக்கு ஒரு நியாயம். இதுதான் நாட்டுடைய பிரச்சனை. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு ஐசி இல்லாத பிரச்சனை, சோப் ஐசி. ஏறத்தாழ 3 லட்சம் பேர் நம்ம 5 வருஷமா பேசிக்கிட்டோம். இப்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லி இப்ப இடம் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டோம். 3 லட்சம் பேருக்கு ஐசி அடையாளம் கார்டு இல்லை. அது இன்னும் மறைச்சிட்டு தான் இருக்காங்க. சிம்பிள், அவங்களுக்கு ஐசி இல்லையா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. ஒரு சளி காய்ச்சலா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக முடியாது. அவங்க பிள்ளை குழந்தை பெருசாகிடுச்சா லைசன்ஸ் எடுக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட் எடுக்க முடியாது, வீடு வாசல் வாங்க முடியாது, திருமணம் பண்ண முடியாது. அப்படியே அவங்க திருமணம் கோயில போய் பண்ணிட்டாலும் அவங்களோட திருமணம் வந்து ஹராம். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களாம் பேர் வைக்க மாட்டாங்க. இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்க மாட்டாங்கன்னா என்ன ஐசி இல்லை. இந்த நாட்டில் நாய்க்கே பிறந்த சொல்ல கொடுக்குறாங்க, மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னா நம்மள வந்து ஒரு மனுஷனாக இன்னமும் நம்மளை வந்து
அடிமைகளாக தான் கருதுறாங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னா, இப்ப 2008 முன்பு வந்து ஒரு அரசாங்கம் தான் இருந்துச்சு. அம்மா அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா எதிர்கட்சி கொடுக்க சொல்லி போடணும். ஆட்சி கவனிச்சாலே கிட்ட வந்துருச்சு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் வந்து 2 அரசாங்கம் இருக்கு. சிம்னாஜி முடிச்ச பிரதேசில் முடிச்ச இந்த புக்கு சகோதரா போட்டிருக்கேன். இந்த புக்கு எடுத்தா 5லேருந்து குறைஞ்சிச்சு 4 மாநிலம் பக்கத்தான் கைதியும் மீதி வந்து பாகிஸ்தான் கைதியும். அப்போ கணக்கு அக்காக பார்த்தோம்னா 40 விழுக்காடு அரசாங்கம் பக்கத்தான் கைதியும் 60 விழுக்காடு அரசாங்கம் பாகிஸ்தான் கைதியும். இதை உருவாக்கி கொடுத்த காரணம் நல்லதான். அப்போ மாநில அரசாங்கத்துக்கு வந்து பெரிய பவர் இருக்கு. யாரும் சொல்ல மாட்டாங்க. பெட்ரோல் குடிக்கல சொல்லி சிலவர் இன்னமும் நம்மளையும் என்னோட கடமை யாரையும் ஏமாத்துறது உண்மையை சொல்றது என்னோட கடமை. அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம எதிரியா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லிதான் ஆகணும். மாநில அரசாங்கத்துக்கு பவர் இருக்கு. குறிப்பிட்டு நிலம் சம்பந்தப்பட்ட பவர் வந்து முழுக்க மாநில முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்கு. பிரதமருக்கு தான் இல்ல அந்த பவர். அப்ப நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி திட்டம், நில திட்டம் மாநில அரசாங்கம். இப்ப 2 அரசாங்கமா இருக்கா இல்லையா? இப்ப நம்ம தேர்வு, நம்மளுடைய உழைப்பால ஒரு அரசாங்கம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு செய்ய விஷயம். சரிங்க. அடுத்தது இந்த மாநிலத்துக்கு வந்து மஜ்லிஸ் பண்டாரியா இருக்கும். மஜ்லிஸ் பண்டாரியா தான் வந்து நிறைய வந்து பர்மிட் கொடுக்குது, பிசினஸ் பர்மிட் கொடுக்குது, லோன்ஸ் கொடுக்குது, பிசினஸ் பர்மிட் கொடுக்குது, லைசன்சஸ் கொடுக்குது, கோயில் கட்டுறதுக்கு பர்மிட் அவங்க கையில தான் இருக்கு, ஈடுகாடு சுடுகாடு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா கொடுக்குறாங்களா? 2 அரசாங்கமும் கொடுக்குறாங்களா? 2 அரசாங்கமும் அதே தான் செய்யணும். அடுத்து ஸ்கூல் பிரச்சனை, மோசம் ஸ்கூல் பிரச்சனைக்கு நிலம் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது இவங்க கையில தான். அப்ப பெடரல் ஒட்டுதலுங்க மாநிலத்தை எடுத்து வரைக்கும் 2 அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்துருக்கோம். எப்படி அவர் ஒரு இடத்துல ஒரு பிரிவு சொன்னார், ஞாபகம் இருக்கா? இந்தியன் மோசம் கவலைப்படுறீங்க ஃபிக்ஸ் டிபாசிட் அப்படின்னு. அந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டை ஒரே நொடியில உடைச்சி இந்த பொருள் தள்ளிவிடும். 50 வருஷம் உடைச்சி இந்த பொருள் தள்ளிவிடும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, நம்மளுடைய இன்றைய இந்த 2வது அத்தியாயத்துல வந்து நம்ம என்ன சொன்னா, அரசியல்வாதி கிடையாது. இன்றைய எல்லா கட்சிக்காரங்களும் உண்டுங்க. இது உண்மை. அன்னைக்கு இருக்கிற போராட்டம் நிறைய மாய்க்காரங்களும் இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு எதிர்த்து டிஏபிக்காரங்களும் இருந்தாங்க. பக்கத்தில் யாரு எந்த கட்சியில இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. ஏன்னா இது சமுதாய பிரச்சனை. நம்மளுக்கு வேண்டியது அரசியல் மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கை தர மாற்றம் நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன ப்ரொபோஸ் பண்றோம்னு சொன்னா, இந்த வர வாரத்தில் என்ன இடையில நம்ம போய் ஒரு கிடாலேருந்து பிள்ளைங்க இஸ்லாமில் எல்லாருக்கும் எல்லாம் கேட்டுருக்கோம். அதை அவங்களையும் கேட்டேன். 2 அரசாங்கத்துக்கும் லெட்டர் எழுதி இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி 2 அரசாங்கத்துக்கும் நம்ம எழுதணும். இப்பதான் சரியான நேரம். சீசன் எலெக்ஷன் வந்துச்சு. இப்ப எல்லாம் நம்ம தேடி வருவாங்க. இப்ப கேட்டு வாங்கினா தான் நம்ம உரிமை. அது யாராவது நாளைக்கு இவங்களே கேட்கலாம். நாளைக்கு 60-40 இப்படி வாங்கிடலாம். சரியாக யார் இருக்க உட்காந்தாலும் நம்ம வந்து அரசியல்வாதி கிடையாது. அவங்க உட்காந்துட்டு போடுறோம். சரியாக நம்மளுடைய கடமை வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய உரிமையை வாங்கி கொடுத்துருக்கோம் சமுதாயத்தில். அந்த உரிமையை வாங்கி கொடுக்கும்போது பிச்சு இல்லை அரைவாசி சால்வ் பண்றதுலாம் முடியாது. 3 லட்சம் பேர் ஒன்னா சால்வ் பண்ணணும். ஐசிஎல் பிரச்சனை 3 லட்சம் பேர் ஒன்னா 8 லட்சம் பேருக்கு வந்து ஒரு திட்டம் நீங்க ஒரு இதா கொடுத்துருக்கணும். ஒரு பெரிய ஒரு திட்டம் நீங்க கொடுக்கணும். பெரிய தொகை இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா மீட்டம் ரிவ்யூல 8th பொசிஷன் 9th பொசிஷன் பிளான் மீட்டம் ரிவ்யூல வந்துட்டு 2006 பில்லியன் ஒதுக்குனாங்க அவங்க. ஆனா சொல்லல அதுல நம்ம கேட்டோம். அப்போ நம்ம கேட்டோம், இந்த 2006 பில்லியன்ல எத்தனை பில்லியன் எங்க இடத்துக்கு வந்துருக்கு? எங்களோட மேம்பாட்டு திட்டத்துக்கு பதிலே வரல. அதுல ஒரு 5 பில்லியன் கொடுத்தாலும் 10 பில்லியன் கொடுத்தாலும் 2006 10 கொடுத்தாலும் இன்னைக்கு பெரிய திட்டத்தை நம்ம இடத்துக்கு. ஆனா நம்ம என்ன அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திட்டம் கம்ப்ளீட்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாரத்தில் எப்படி அனுப்புறோம்? புதன்கிழமை நம்ம அனுப்புறோம். அனுப்பி 2 அரசாங்கத்தையும் நம்ம பேசுவோம். நம்ம வந்துட்டு இதனால வந்துட்டு நம்ம கொள்கையில மாறணும் கிடையாது. நல்லா கேட்டு
எலெக்ஷன் வந்து போவோம். நாளைக்கு வந்து பாரதிசாமி ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்கன்னு வெளியே ஒரு உதாரணத்துக்கு ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க நம்ம எதிரியா இருக்கலாம், இருந்தாலும் கூட அவங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு தான் மரியாதை. அவங்களுக்கு நம்ம கவலை கிடையாது. யாரு அந்த பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காரோ அந்த நாற்காலிக்கு தான் மரியாதை. அந்த பேர் கிடையாது. மாதிரி இருந்தாரு போனாரு முடிச்சு, படவை இருந்தாரு போனாரு முடிச்சு. இப்ப இவரு உட்காந்து இவரு போனாலும் அடுத்த பேசிதான் பேசி, ஏன்னா அந்த நாற்காலி தான் வந்து நம்ம பிரச்சனையை சொல்லணும். அதே நாட்களில இவரும் உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அனுவாரும் இவரையும் உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரும் உட்காந்து அவருக்கே நம்ம பேசிட்டு தான் வாங்கி கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு யாரா இருந்தாலும் அந்த நாட்காலிக்கு மதிச்சு நீங்க எங்களுக்கு இப்ப என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு ஆசிரியர் கேட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி சீசன் இப்ப நம்ம அவங்ககிட்ட பேசி அவங்களோட கமிட்மெண்ட் அவங்களுடைய வாக்குறுதியை வாங்கி எப்படி அதை அமல்படுத்துவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிடுவோம். எங்களை போடுங்க, நாங்க வந்து ஒருத்தவர் சொல்றாரு எங்களுக்கு போடுங்க, நாங்க மாற்றி அமைக்கிறோம். எப்படி மாற்ற போறீங்க? எங்களுக்கு திட்டம் வேணும். இன்னொருத்தவர் சொல்றாரு எங்களை நம்புங்க, 50 வருஷம் நம்புங்க பார்த்தாரு நம்புங்க. ஸோ நம்ம நம்பி நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்பி இங்கே நான் சொல்ல விசுவாசமான சமுதாயம், இந்த விசுவாசமான சமுதாயம் நம்பிட்டே இருக்கோம்னு சொல்லி இன்னமும் நம்மளை ஏமாத்த தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா 12 எலெக்ஷன் வந்து போனிச்சுங்க. 12 எலெக்ஷன் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் நடக்கும், எல்லாரும் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க, ஆட்சிக்கு வரும்போது பேசுவாங்க. ஆனா இந்த 12 எலெக்ஷன் நம்ம கண்ணால பார்த்துருக்கோம், ஏதாவது நம்ம வாழ்க்கை தர மாதிரி இருக்கா? ஸோ 13வது எலெக்ஷன் அப்படிதான் போகுது. ஸோ போறதுக்கு முன்பு இப்போவே அவங்க வாக்குறுதி வாங்கி எப்படி செய்யப்படும், ஏது செய்யப்படும், எங்க வரும்போது எல்லாம் தெளிவா நமக்கு தெரியாம. நாம வந்து பொலிட்டிஷியன் கிடையாது. எங்க குரூப்ல லாயரு, இன்ஜினியரு எல்லாம் படிச்சவங்க எங்களுக்கு எந்த பேச முடியாது. எங்களுக்கு தெளிவா தெரியும், அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் நம்ம பேசுறது பயப்படுறாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் இன்றைய தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா இது அறிவாளியோட ஆர்கனைசேஷன், உரிமை தட்டி கேட்கிற ஆர்கனைசேஷன் தடை போட்டுருக்காங்க.